எங்கள் குழந்தை 7ஆம் மாதம் குப்புற விழுந்தான். இந்த குப்புற விழறது அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களும் வழி வழியாக நடக்கிறது தான். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, நம்ம எல்லாம் இந்த குறிப்பிட்ட பருவத்தில் குப்புற விழறது அப்படிங்கிறது நடக்கிறது தான். இருந்தாலும் ஒரு ஒரு முறையும் நம்ம குழந்தைங்க முதல்ல குப்புற விழும்போது நமக்கு அது உலகத்திலேயே பெரிய அதிசயம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அங்கே தான் கடவுள் நிற்கிறாரு. அதாவது படைப்பு இதிலெல்லாம் கடவுளை மிஞ்ச முடியாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு கொண்டு வர முடியாது. இயற்கையாகவே அதெல்லாம் நடக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம குழந்தை குப்புற விழு இப்போ முதல்ல நம்ம குழந்தை குப்புற விழும்போது நம்மளுக்கு என்னமோ இப்போ தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இது என்னுடைய பேரன், இது என்னுடைய மகன் குப்புற விழுறது பார்த்துருக்கேன், மக குப்புற விழுறது பார்த்துருக்கேன். இருந்தாலும் இது குப்புற விழும்போது எனக்கு மறுபடியும் பெரிய அதிசயமே என் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் தான் இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது தான் இறைவன், இயற்கை இது மேலாம் நமக்கு நம்பிக்கை வருது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்திருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம குழந்தை முதல்ல குப்புற விழுறது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண் முன்னாடி அதுங்களுடைய ஒரு ஒரு பருவமும் ஒரு ஒரு மாற்றமும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து மண்டி போடுறது, அடுத்து எப்போ வரும்னு பார்த்துட்டே இருப்போம் நம்ம. அப்புறம் எவ்வளோ அது 2-3 நாளாக ட்ரை பண்ணிட்டே இருந்தான். நான் எடுத்துகிட்டே இருந்தேன் வீடியோ. டக்குன்னு ஒரு நாள் குப்புற விழுந்துட்டான். இது 2-3 நாள் அப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். டக்குன்னு பாருங்க, சூப்பராக குப்புற விழுந்தோடனே இந்த மீன் குட்டியை தண்ணியில் போட்ட மாதிரி